ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மே மந்த் கொஷின் அண்ட் ஆன்சர் மாடல் டே 1 and 2 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்விக்கு போவோம். வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்? வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் தி விஜிலன்ஸ் கமிஷனர் இன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்? 4 இயர்ஸுங்க. சரியான ஆன்சர் 4 இயர்ஸு. இப்போ இருக்க விஜிலன்ஸ் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் என் பட்டேல். சுரேஷ் என் பட்டேல். இதோட டேர்ம் எய்தர் 4 years ஆர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் 65 years ஆஸ் early as பாசிபிளுங்க. இந்த ரெண்டில் எது நடந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஸ்டாச்சுட்ரி ஸ்டேட்டஸ் கொடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 அண்டர் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003. இப்போது இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் கோத்தாரி. சஞ்சய் கோத்தாரி அப்பாயின்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த பிரசிடெண்ட்டுக்கு கீழே கமிட்டி இருக்கும். கமிட்டியில் ஹெட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், மினிஸ்டர் ஆஃப் ஹோமுங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அண்ட் மெம்பர்ஸை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் borrower ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஸ் ஆஃப் 2020? லார்ஜஸ்ட் borrower ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் as of 2020. சரியான ஆன்சர் இந்தியாங்க. இந்தியா தான் வந்துட்டு 4th லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் நமக்கு வந்துட்டு மொத்தமாக $30 billion வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு $1.5 billion எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் பேக்கேஜுங்க. கோவிட் பேக்கேஜ் ஃபார் இந்தியாவுக்கு வந்துட்டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $1 billion. அது போக வந்துட்டு மொத்தமாக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் $20 billion அரவுண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆஸ் அ கொரோனா பேக்கேஜை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் யூஸ்வலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்டு எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1966. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. இந்த ஃபண்டிங் ப்ராசஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட்டோட ஃபண்டிங் ப்ராசஸ் ஃபார் COVID-19 எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே வருது. கேர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, COVID-19 ஆக்டிவ் ரெஸ்பாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் சப்போர்ட் ப்ரோக்ராம். இதில் $1 billion கொடுக்குறாங்க. மொத்தமாக $30 billion வந்துட்டு பாஸ் அவுட் ஆகிருக்கு. இதில் $20 billion வந்துட்டு ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு மட்டுமே சப்ளை ஆகுது. இந்த ஃபண்டிங் எல்லாம் எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேர்ஸ்னால் என்னென்னா COVID-19 ஆக்டிவ் ரெஸ்பாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் சப்போர்ட் ப்ரோக்ராம். இந்தியா தான் வந்துட்டு 4th லார்ஜஸ்ட் ஹோல்டிங் இன் த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். அடுத்த கேள்விக்கு போவோம். விச் கண்ட்ரி இஸ் த சேர் ஆஃப் 5-membered BRICS bloc for the year 2020? 2020 BRICS பிளாக்கு யார் ஹெட்டுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ரஷ்யாங்க. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடத்தினாங்க வியா வீடியோ கான்ஃபரன்சிங். அதில் நம்ம சைட்லேருந்து யாருன்னு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜெய்சங்கர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் தான் இந்தியா சார்பில் நடந்த பிரிக்ஸ் சமிட் வீடியோ கான்ஃபரன்சிங் வந்துட்டு அட்டன் பண்ணார். இவர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் குஜராத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கார். இப்போ குஜராத்னு எடுத்துக்கிட்டோம்னா குஜராத்தில் தான் அகமதாபாத் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு சானிடைசிங் டனல் அகமதாபாத் ஸ்டேஷனில் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணாங்க. அது போக வந்துட்டு செகண்ட் டாலஸ்ட்
ஸ்டாச்சு வந்துட்டு அகமதாபாத்தில் தான் இருக்குங்க. அது போக வந்துட்டு நம்ம டாலஸ்ட் ஸ்டாச்சு வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது. செகண்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு அகமதாபாத், குஜராத். இந்த டாலஸ்ட் ஸ்டாச்சுவை வந்துட்டு 8th wonder ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஷாங்காய் கோஆப்ரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீஜிங்கில் இருக்குது. பீஜிங்னாலே நமக்கு சைனா தான் வந்துட்டு 2022 வின்டர் ஒலிம்பிக்ஸோட ஹோஸ்ட்டுங்க. 2022 வின்டர் ஒலிம்பிக்ஸோட ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். Petersburg dialogue, which was seen in news recently, is associated with which field? Petersburg dialogue was seen in news recently is associated with which field? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா climate action. Petersburg dialogue, which was seen in news recently, is associated with which field? சரியான ஆன்சர் climate action. பீட்டர்ஸ்பர்க் டயலாக் வந்துட்டு எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 11th எடிஷன். பீட்டர்ஸ்பர்க் டயலாக் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கன்வே ஆச்சுங்க. இது வந்துட்டு யார் ஹோஸ்ட் பண்ணாங்க, இந்தியா சார்பிலேருந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரகாஷ் ஜவடேக்கர், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இதோட பீட்டர்ஸ்பர்க்கோட ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சின்ஸ் 2010. கோ சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். தி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் டு அட்ரஸ் டிஸ்பியூட் ஓவர் வாட்டர் ஷேரிங் அமாங் ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ்? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரிங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை எப்போ வந்துட்டு கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018. இப்போது ரீசெண்டாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, கோதாவரி ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டையும் கிருஷ்ணா ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டையும் ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். T.S. Tirumurthy, who was seen in news recently, has been appointed as the next permanent representative of India to which global organization? சரியான ஆன்சர் யுனைடெட் நேஷனுங்க. 24th அக்டோபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா UN டே. அதுபோக வந்துட்டு செக்ரட்டரி ஆஃப் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்டோனியோ குட்டரஸ். யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி announced that lockdown in India has led to 30% fall in country's energy demand. Where is the headquarters of International Energy Agency? இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்குங்க. ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்குது. 1974 ஆரம்பிக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் இது. இதில் வந்துட்டு 2017 தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு மெம்பர் ஆனாங்க. இந்தியா வந்துட்டு மெம்பர் ஆனது பார்த்திங்கன்னா 2017. இந்த ஐஏ வந்துட்டு ஒரு அட்டானமஸ் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். எதுக்கு அண்டரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
OECD, Organization for Economic Cooperation and Development. அடுத்த கேள்வி போவோம். கோவில்பட்டி கடலமிட்டை has been seen in use as an granted the geographical indication tag. கோவில்பட்டி கடலமிட்டைக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸுக்கு வந்துட்டு மணிப்பூரில் ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோரக்பூர் டெரக்கோட்டாக்கு ஃப்ரம் யூபி அதுக்கும் வந்துட்டு ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். Who has been appointed as the next chairperson of Public Enterprise Selection Board? Public Enterprise Selection Boardக்கு அடுத்த சேர்பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். பிஎஸ்சி போர்டு சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேடி திரிபாதி. இப்போ கேடி திரிபாதி யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்ரட்டரி ஆஃப் பிரசிடென்ட்டு கீழே கேடி திரிபாதி இருக்கார். இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் கோத்தாரி. இப்போ சஞ்சய் கோத்தாரி யாராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராக இருக்கார். With this, we will wrap up the edition. Thank you.